பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்துக் கொடுக்கிறேன். ரோமர் 13வது அதிகாரம் 12வது வசனம், ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவும். இங்க ரோமருக்கு பவுல் கூறுகிறார், ஒளியின் ஆயுதத்தை நம்ம தரித்துக் கொள்ளுமா, அதாவது ஒளியை நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றாரு. அந்த ஒளி என்னன்னு பாத்தீங்கன்னா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவனர். ஏசப்பா வெளிச்சமா நம்ம வாழ்க்கை வரதுக்கு காத்துக்கிட்டே இருக்காருங்க. ஒரு சூரியன் பாத்தீங்கன்னா உதிக்கும் போது இருள் போகுது போல நம்ம வாழ்க்கையில் இருக்க பாவமான காரியங்கள், சாபமான காரியங்கள், இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ஆபாசமான படங்களுக்கோ இல்லைன்னா தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸுக்கோ தேவையில்லாத போதை பொருட்களுக்கோ நீங்க அடிமையா இருப்பீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ளணுமா, பாவமான காரியங்கள் உங்களை விட்டு போகணுமா, அப்போ ஏசப்பா வெளிச்சமா உங்க வாழ்க்கையில வரணுங்க. ஏசப்பா நான் நேசிக்கிறேன், ஐ லவ் ஜீசஸ் சொன்னா மட்டும் போதுமா? ஏசப்பா சொல்றபடி அவருடைய கற்பனைகளை நம்ம கை கொள்ளணுங்க. இந்த பைபிள் வசனத்தை படிச்சு பிரேயர் பண்ணி பரிசுத்தமா அந்த உலகத்துல வாழ்றதுக்கு முயற்சி எடுக்கணுங்க. சில பாவங்கள் உங்களால விட முடியாதுங்க. அப்படி விட முடியலன்னா நீங்க என்ன பண்ணணும், உங்க பாஸ்டர்ஸ் கிட்ட, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, உங்க பேரண்ட்ஸ் கிட்ட, யார் உங்களுக்கு சப்போர்ட் கொடுப்பாங்களோ அவங்க கிட்ட சொல்லி இதுக்கு நீங்க ஐடியா கேளுங்க. அப்படியே விடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா நீங்க என்கிட்ட சொல்லுங்க, கண்டிப்பா உங்களுக்கு நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் சப்போர்ட் பண்றேங்க. ஆனா ஏசப்பா சொல்றாரு, மகனே மகளே, உன் வாழ்க்கை மாறணும் அப்படின்னா நான் உன் வாழ்க்கையில வரணும்ட்டு. ஏசப்பா உங்க வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளும் போது நிச்சயமா உங்க பாவமான காரியங்கள் உங்களை விட்டு போகும் நான் விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமீன் போட்டுக்கோங்க. இதே போல வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. God bless you. ஆமீன்.